வாழைப்பழத்தை வச்சு பனானா வச்சு ஒரு கேக் ரெசிபி செய்ய போகிறேன். இப்போ 2 வாழைப்பழம் எடுத்துக்கலாம். 2 வாழைப்பழத்தை எடுத்து வைக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை வந்து 2 சைடும் கட் பண்ணிட்டு இப்போ நேராக கட் பண்ணிக்கலாம். இது பச்சை வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி அப்படி தொலி ரிமூவ் பண்ணிடலாம். இது இருக்கட்டும். ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கலாம். நீங்கள் பட்டர் வேணால் பட்டர் ஊற்றிக்கோ, நெய் வேணால் நெய் ஊற்றிக்கோ. நெய் ஊற்றுறேன். இப்போ நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சு வாழைப்பழத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்படி இது ஓரமாக இருக்கட்டும். கேக் பேட்டர் சேர்த்துக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு முட்டை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட் ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஒரு முட்டையை சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். நீங்கள் பிளெண்டர் இருந்தால் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. என் பிளெண்டர் நல்லா சும்மா ஸ்பூனை வச்சு தான் நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இது கூட வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ 1/4 கப்பு வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். 1/4 கப்பு ஆயில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நான் பவுட்ரு பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். எனக்கு சர்க்கரை பெரிய சர்க்கரை இருந்துச்சு, ஆனால் பவுட்ரு பண்ணியிருக்கேன். கப்லேயே வந்து நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1 கப் பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சேர்த்துக்கலாம். நம்ம பார்த்துக்க பால் சேர்த்துக்கலாம். பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு கொண்டா வெளியே நான் சேர்த்துக்கலாம். வைதான் இது கூட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட்டு. பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம முட்டை சேர்த்துக்கிறதுனால வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்தமாக இருக்கும். இந்த முட்டை ஸ்மெல்லும் இருக்காமல் இருக்கும். வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ வந்து 1 கப் மைதா மாவு வந்து சலிச்சு சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காண்டாக பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். 3 டீஸ்பூன் வந்து நம்ம சாக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சலிச்சு தான் சேர்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லை கட்டிக்கிட்டே இருந்துச்சாக்கும் நல்லா இருக்காது. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா பேட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ வந்து கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சா, இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு
இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நெய் ஊற்றி சக்கரை போட்டு வாழைப்பழத்தை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அப்படியே சமமாக ஆக்கி வச்சிடலாம், ஒன்று போல் இருக்க மாதிரி. அப்போ தான் கேக் நல்லா பார்க்குறதுக்கு. இப்போ வந்து நான் கேக் பண்ண ஊற்றி வச்சா, ஊற்றிட்டு இங்கே வந்து கனமான தோசை தவா வச்சுருக்கேன். இது மேலே வச்சிடலாம். இது மேலே வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பேட்டர் வச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக ஸ்டவ்வில் வைக்கலாம். என்னுடைய ஸ்டவ் வந்து ரொம்ப வேகமாக எரியிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டவ் வந்து முன்னாடி வச்ச இந்த ஸ்டவ் வந்து மெல்ல எரியும். இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் இது வச்ச மக்கள் அப்படியே அடி பிடிச்சிரும். ஆனால் தோசை தவா, கனமான தோசை தவா வச்சு நான் மேலே வந்து பேனை வச்சுருக்கேன். இப்போ வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டோமாக்கும் இங்கே ஒரு பபுள்ஸ் ஆர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். 20 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அதுக்கடுத்து நம்ம கேக் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 20 நிமிஷம் ஆச்சு. வெந்துருச்சான்னு தெரியல. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்க்கலாம். வெந்துருச்சு. எனக்கு கத்தி வந்து ஒட்டாமல் தான் வருது. வெந்துருச்சு. இப்போ வந்து சைடில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வச்சாச்சா. அந்த சைடில் வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் ஊற்றிட்டு இதை அப்படியே வந்து நம்ம வந்து இப்படிக்கா காட்டு எப்படிக்கா வந்து அப்படியே வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம திருப்பி போட்டு மூடி வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேக் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றியாச்சு.